2060ஆம் ஆண்டில் இந்தியாவின் மக்கள் தொகை 170 கோடியாக உயரும் என்றும் 2100ஆம் ஆண்டு வரை உலகின் அதிக மக்கள் தொகை கொண்ட நாடாக இந்தியா இருக்கும் எனவும் ஐக்கிய நாடுகள் சபை தெரிவித்துள்ளது. ஐக்கிய நாடுகள் சபையின் பொருளாதார மற்றும் சமூக விவகாரங்கள் துறையின் மக்கள் தொகை பிரிவு உலகின் மக்கள் தொகை தொடர்பாக அறிக்கையை வெளியிட்டது. அதில் தற்போது உலக மக்கள் தொகை 820 கோடியாக உள்ளது என்றும் வரும் 50 முதல் 60 ஆண்டுகளுக்கு உலகில் மக்கள் தொகை தொடர்ந்து பெருகி 2080ஆம் ஆண்டு நடுப்பகுதியில் சுமார் 1030 கோடியாக அதிகரிக்கும் என்று தெரிவித்துள்ளது. பின்னர் உலக மக்கள் தொகை படிப்படியாக குறைய தொடங்கும் என்று கணிக்கப்பட்டுள்ளதாக தெரிவித்துள்ள ஐநா சபை 2100ஆம் ஆண்டு வரை உலகின் அதிக மக்கள் தொகை கொண்ட நாடாக இந்தியா விளங்கும் என்று குறிப்பிட்டுள்ளது. இந்த நூற்றாண்டு முழுவதும் உலகின் மிகப்பெரிய மக்கள் தொகை கொண்ட நாடாக இந்தியா இருக்கும் என்று ஐக்கிய நாடுகள் சபை கணித்துள்ளது. இந்தியாவின் மக்கள் தொகை 145 கோடியிலிருந்து 2054ஆம் ஆண்டில் 169 கோடியாக உயரும் என்றும் பின்னர் 2100ஆம் ஆண்டின் இறுதியில் 150 கோடியாக குறையும் என்று கணிக்கப்பட்டுள்ளது. 141 கோடியாக இருக்கும் சீனாவின் மக்கள் தொகை 2054இல் 121 கோடியாக குறையும் என்றும் 2100ஆம் ஆண்டில் 63.30 கோடியாக மேலும் குறையும் என்று ஐநா சபை கணித்துள்ளது. 2024க்கும் 2054க்கும் இடையே 20.4 கோடி மக்கள் தொகையை சீனா இழக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இதே காலகட்டத்தில் ஜப்பான் 2.1 கோடி மக்கள் தொகையையும் ரஷ்யா 1 கோடி மக்கள் தொகையையும் இழக்கும் என்று கணிக்கப்பட்டுள்ளது. சீனாவில் பெண்கள் கருவுறுவது தொடர்ந்து குறைந்து வருவதால் வேறு எந்த ஒரு நாட்டிலும் இல்லாத மிகப்பெரிய மக்கள் தொகை வீழ்ச்சியை சீனா பதிவு செய்யக்கூடும் என்று ஐநா சபை தெரிவித்துள்ளது.